ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திசைப்பெயர் புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நாம் வந்துட்டு ஒரு 5 விதிகள், புணர்ச்சி விதிகள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். குற்றியலுகர புணர்ச்சி, உடம்புடைமை புணர்ச்சி, முற்றியலுகர புணர்ச்சி, இயல்பீர் விதியீர் புணர்ச்சி, பூப்பெயர் புணர்ச்சின்னு சொல்லி ஒரு 5 இது வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதை பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி புணர்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் அறிமுகமும் வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ வந்து திசைப்பெயர் புணர்ச்சி இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு கான்செப்ட்டுங்க. புணர்ச்சினாலே நமக்கு எல்லாம் ஈஸி தான், கஷ்டம்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம புணர்ச்சி படிச்சுட்டோன்னா என்னாகும், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து எது கொடுத்தாலுமே நம்ம வந்துட்டு ஒன்று ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்லேயோ இல்லை நம்ம அந்த விதிப்படியோ வந்துட்டு விதிப்படி தான் வந்து எல்லாமே வந்து நம்ம போக போகிறோம். சரிங்களா? அப்படின்றப்போ நம்மளுக்கு எது கொடுத்தாலும் அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம அடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பாருங்கள், நல்லா பாருங்கள், திசைப்பெயர் புணர்ச்சி. சரிங்களா? திசைப்பெயர் புணர்ச்சி தானே. இப்போ வந்துட்டு ஒரு திசைப்பெயரோட, அதாவது நிலைமொழியில் வந்து ஒரு திசைப்பெயர் வந்து வந்துடும். திசைப்பெயர்னால் வேறு என்ன, வேறு ஒன்றும் கிடையாது. 4 திசைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை தான் சொல்கிறாங்க இங்கே. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு சொல்லி 4 திசைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. வரும் மொழியில் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு திசையோ வரலாம், திசையினுடைய பெயரோ வரலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஒரு சொல்லோ வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வர்றப்ப எப்படி வந்து புணரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து நல்லா நம்ம வந்து வாசிக்கலாம். திசைப்பெயர்களோடு வந்து வேறு திசைப்பெயரும், ஓகே, திசைப்பெயரோடு வேறு திசைப்பெயர்களும் அல்லது பிற சொற்களோ சொன்னோம் பார்த்தீங்களா, வந்து உணரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைமொழியினுடைய இறுதியில் உள்ள உயிர்மெய் எழுத்து, நிலைமொழியினுடைய இறுதியில் உயிர்மெய் எழுத்து என்ன இருக்கும், கிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட உயிர்மெய் எழுத்து இறுதியில் என்ன இருக்குது, கூ அப்படின்றது ஒரு உயிர்மெய் எழுத்து தானே, அதுவும். அடுத்து ககர ஒற்றும், ககர ஒற்றுனா அந்த கிழக்கில் என்ன இருக்குது, அதுக்கு முன்னாடி இக்குன்ற இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது கடைசி அந்த 2 எழுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கி புணரும். சரிங்களா? நீங்கி புணரும். சரி, ஓகே, இது கிழக்குக்கு ஓகே. அப்புறம் வந்துட்டு என்னது, வேறு என்ன இருக்கும், வடக்கு. சரி, ரைட்டு, வடக்குக்கும் கிழக்குக்கும் ஓகே. அந்த இறுதியில் இருக்கிற அந்த கூவும் இக்கும் வந்து நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறீங்க. தெற்கு மேற்குக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, கூ மட்டும்தானே இருக்குது, அடுத்து வந்து இக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க. சரிங்களா? அதுக்கு வந்து வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், அவை நீங்கிய பின் நிலைமொழியினுடைய இறுதியில் உள்ள ரகரம் நகரமாகவோ லகரமாகவோ தெரியும். என்னது, மேற்கு தெற்கு அப்படின்றது பார்த்தீங்களா, மேற்கு தெற்கில் வந்துட்டு என்னது, இற்று அப்படின்ற நம்மளுக்கு ஒரு மெய்யெழுத்து இருக்கும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரமாகவோ இல்லை லகரமாகவோ வந்துட்டு தெரிந்து புணரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பார்த்த பிறகு நமக்கு ரொம்பவே வந்துட்டு ஈஸியாகவே புரியும். சரிங்களா? இப்போ நல்லா பாருங்கள், வடக்கு கூட்டல் மேற்கு வடமேற்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரும். சரிங்களா? இப்போ நல்லா பாருங்கள், விதிப்படி என்ன, ஈற்று உயிர்மெய் எழுத்தும், நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தில் இருக்கிற உயிர்மெய் எழுத்தும் ககர ஒற்றும் நீங்கி புணரும் அப்படின்னு சொல்லி சொன்னோமா, வடக்கு ப்ளஸ் மேற்கு வடமேற்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புணரும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன இருக்குது, தெற்கு கூட்டல் கிழக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோமா. இப்போ என்ன விதி, ஈற்று உயிர்மெய் எழுத்து, ஒரு பாருங்க வரேன், ஈற்று உயிர்மெய் எழுத்து நீங்கிரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். முன்னாடி வந்து ககர ஒற்று இருந்தால் ககர ஒற்று வந்து நீங்கும். ஆனால் வந்து இங்கே என்ன இருக்குது, இற்றுன்ற ஒரு எழுத்து இருக்குது. அதனால் என்ன ஆகும், இற்று வந்துட்டு ஒன்று இன்னாவோ இல்லை வந்துட்டு இல்லாவோ வந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னோமா. அப்போ தெற்கு இந்த இற்றுன்றது வந்து இன்னா வந்து இங்கே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ தென்கிழக்கு அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு கூட்டல் நாடு. சரிங்களா? மேற்கு கூட்டல் நாடு. சரிங்களா? மேற்கு கூட்டல் நாடுன்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு இந்த இற்று வந்துட்டு என்ன ஆகும்னா இன்னா வந்துட்டு மாறி இருக்கும். சரிங்களா? மேற்கு கூட்டல் நாடு மேநாடு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு கூட்டல் கிழக்கு. சரிங்களா? என்னது, ஈற்று உயிர்மெய் எழுத்து கூட்டல் அந்த ககர ஒற்று, இது ரெண்டுமே நீங்கிரும். மிச்சப்படி என்ன, வட ப்ளஸ் கிழக்கு வடகிழக்கு அப்படின்னு சொல்லி இயல்பாக வந்து புணர்ந்துருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து வந்து இது விதி பார்த்துருங்க. விதியை நீங்கள் ஞாபகம் வச்சாலும் நம்ம வந்து ஈஸியாகவே வந்து புணர்ச்சி விதியை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நம்ம என்ன கான்செப்ட் பேசியிருக்கோமோ அதே கான்செப்ட் தான் வந்துட்டு இங்கே வந்து இருக்கும். நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள், திசையோடு திசையும் சொன்னோமா, திசையோடு திசையும் பிறவும் சேரின், பிற சொல் வந்து சேர்றப்ப நிலை ஈற்று உயிர்மெய், ஓகேவா. அப்புறம் வந்துட்டு கல் ஒற்று நீங்களும் சொன்னோமா, உயிர்மெய் எழுத்தும் அந்த இக்குன்ற கல் ஒற்றுனா இக்குன்ற அந்த ஒற்றெழுத்தும் நீங்களும் ரகரம் ந லவா திரிதலும் ஆம்பிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ரகரம் வந்து என்ன இருக்கும், நாவோ இல்லை லாவோ வந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு புணர்ச்சி விதி. சரிங்களா? புணர்ச்சி விதியில் திசைப்பெயர் புணர்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? இன்னும் மோர் வீடியோஸுக்கு வந்துட்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புணர்ச்சி விதியோடு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.